பூந்தமல்லி அடுத்த பழஞ்சூர் கிராமத்தில் அமைந்துள்ள அகதீஸ்வரர் கோவில் மக்களால் புதுப்பிக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு பின்னர் கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. போன எபிசோடில் சிலைக்கான டாக்குமெண்ட்டை பற்றி பார்த்தோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து விநாயகர், பஞ்சநந்தி மண்டபம், முனீஸ்வரன், நவகிரக மேடை எல்லாத்தையும் கட்டி முடித்தோம். சிலைக்கு உண்டான எல்லா பணத்தையும் லோகேஷ் குடும்பத்தார் ஏற்றுக்கிட்டாங்க, தட்சணாமூர்த்தி சிலையை தவிர. ஏன்னா அந்த ஒரு சிலையை மட்டும் கார்த்திக் என்பவரும் வாங்கி கொடுத்தாரு. கோவில் கும்பாபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு, அதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அந்த சமயத்தில் தான் நம்ம கோவிலுக்கு அடுத்ததாக வந்த நபர் திரு தாமோதரன். இவர் நம்ம கோயிலோட நடமாட முனீஸ்வரர்னு சொல்லலாம். எதனால் அப்படி சொல்கிறோன்னா, நமக்கு மறைமுகமாக வர பிரச்சனையை அந்த முனீஸ்வரன் தான் எங்களை வழி நடத்துவார். எங்களுக்கு நேர்முகமாக எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அதையெல்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆளாக வந்து நிற்கிறவர் தான் திரு தாமோதரன். ஒரு சமயம் கோவிலுக்கு சிலரால் பிரச்சனைகள் ஏற்பட்டது. அப்போ நாங்கள்லாம் ரொம்ப சின்ன பசங்க. அந்த சமயத்தில் தாமோதரன் தான் அவங்கள எதிர்த்து நின்னார், எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அது மட்டும் இல்லைங்க, நம்ம குரு சிலை செய்ய அட்வான்ஸ் பணத்தை தாமோதரன் உமா என்ற தம்பதி கையால் தான் கொடுக்க சொன்னார். அதுபடி நம்ம குழுவும் நம்ம குரு சொன்னது போல் அவங்க கையால் தான் கொடுத்தோம். அதே போல் கோவிலுக்கு தாமோதரன் தன்னால் முடிஞ்ச சேவையை செஞ்சுருக்காரு. கோவிலுக்கு தேவையானதை மற்றவங்ககிட்ட கேட்டு நிறைய பொருளுதவி செய்ய காரணமாக இருந்திருக்காரு, அவரும் செஞ்சுருக்காரு. அதே போல் குடும்பத்தோடு சிவனுக்கு சேவை செய்கிற பாக்கியம் அவங்க ஒருத்தங்களுக்கு தான் கிடச்சிது. இவ்வளோ பெருமைகள் இருந்தாலும் அவர் கோயிலுக்கு வந்தால் யாரோ மாதிரி தான் அமைதியாக ஒரு மூலையில் இருப்பார். ஆனால் இங்கே ஏதாவது சின்ன சின்ன தவறு நடக்குதான்னு சொல்லி எல்லாரையும் கண்காணிச்சுட்டே இருப்பார். நம்ம கோவில் சமையல் அறை கட்டி முடித்த பங்கு இவரை தான் அதிகமாக சாரும். இவங்களை பற்றி முழுசாக சொன்னால் இந்த ஒரு எபிசோட் பத்தாது. ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால் நம்ம கோயிலோட காவலர். இவர் வந்த புதுசில் மட்டும் இல்லைங்க, இப்போ வரைக்கும் கோவிலில் ஏதாவது பிரச்சனைன்னு முதலாக வந்து நிற்பார். அதனால தான் நாங்கள் இவரை முனீஸ்வரனோட ஒப்பிட்டு சொன்னோம். அந்த சமயத்தில் தான் இவரோட பொண்ணு வைஷாலியும் வந்தாங்க. இவங்க வார்த்தைகளுக்கு எட்டாத இடத்துல இருக்கிறவங்க, யார்கிட்டையும் அதிகமாக பேசவே மாட்டாங்க, எப்போவும் ஏதாவது வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. கோவில் பெருக்கிறது, துணி துவைக்கிறது, எல்லா வேலையும் பார்க்குறவங்க. என்ன வேலை சொன்னாலும் அதை மறக்காமல் செய்கிறவங்க. நம்ம கோவிலில் குற்றமே சொல்ல முடியாத ஒரு நபர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்போனால் அது அவங்க மட்டும்தான். இவங்க பற்றி இன்னும் நிறைய விஷயத்த அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். இப்போது நம்ம காவியத்தை பற்றி பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் கும்பாபிஷேகம் செய்கிற முயற்சி எடுத்தோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. எங்களுக்கு பக்தி பாடகர் வீரமணிதாசர் ஐயா வச்சு கும்பாபிஷேகம் செய்யணும்னு ஆசைப்பட்டோம். அவரை பார்க்க நாங்கள் சிலை செய்கிற சிற்பி மூலியமாக போனோம். மார்ச் 2 அன்னைக்கு எதிர்பாராமல் அவரை பார்க்குற பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது. அன்னைக்கு தான் விவேக்குக்கும் பிறந்த நாள். எங்களுக்கு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா அவரை நாங்கள் டிவிலையும் யூடியூப்லேயும் தான் அதிகமாக பார்த்துருக்கோம், அவரை நேரில் பார்த்ததே கிடையாது. எல்லாம் வல்ல தாயே, எங்கும் நிறைந்தாயே, அப்பா ஹரிஹர சுதனே சரணம் சரணம் சுவாமி ஐயப்பா, பகவான் சரணம் பகவதி சரணம் சரணம் ஐயப்பா. எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி, எங்க கருப்பசாமி அவர் எங்க கருப்பசாமி. நாங்கள் எதுக்கு வீரமணிதாசன் ஐயா வச்சு கும்பாபிஷேகம் பண்ணணும்னு யோசிச்சதுக்கு ஒரு காரணம் இருந்தது. விவேக்கோட குருவும் பாடகர் வீரமணிதாசன் ஐயாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. விவேக்கோட குரு கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டார். அதனால் அவர் சார்பாக இவர் தலைமையில் கும்பாபிஷேகம் செய்ய முயற்சி எடுத்தோம். அவரும் வரேன்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, சில அறிவுரையும் சொன்னார். கோவிலுக்கு மேலே ஒரு கலசம் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு கோபுரம் கட்ட சொன்னார். அதே போல்
சாமிக்கு பாலாலயமும் பண்ண சொன்னார். அதை கேட்ட நாங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டோம். என்ன பண்ணுறதுன்னே ஒரு நிமிஷம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் கோயிலையே படாத பாடுபட்டு தான் கட்டி முடித்தோம். வீரமணிதாசர் ஐயாவும் எங்களுக்கு பொருளுதவி கேட்டு நோட்டீஸ் அடிக்க சொன்னார். அவர் கையாலேயே அது எழுதியும் கொடுத்தாரு. அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அன்பர்களின் ஆதரவினால் நடைபெற்று வருகிறது. மேலும் இவ்வாலயத்திற்கு முறையான ஆகம விதிப்படி கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்து அதற்கென ஒரு குழு அமைக்கப்பட்டது. மேலும் பல திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் மற்றும் அதனை சார்ந்து செய்ய வேண்டிய ஆகம பூஜை முறைகள் செய்ய வேண்டியுள்ளதால் சிவனடியார்களும் ஆஸ்திக அன்பர்களும் தங்களால் என்ற பணவுதவியோ பொருளுதவியோ செய்து இந்த மகத்தான இறைவணியில் பங்கு பெற்று எல்லாம் வல்ல ஈசனின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு என்றும் இறைவணியில் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் அடியார்கள் பழஞ்சூர். தொடர்புக்கு யார் போனமோ பேர் போட்டு போன சரி போதும் இல்லை.